இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 50-50 117 அதுக்குரிய ரிசல்ட் என்னென்னா 4838 48-38. இன்றைக்கி ரிசல்ட்டு 8க்கு 4, 4க்கு 8, 2க்கு 3, 7க்கு 8. சொல்லப்போனால் இதில் நேற்று வந்து 27, 2 + 1 3, 7க்கு 8 ஆச்சுங்களா. நம்ம என்ன பண்ணியிருப்போம், கணக்கு பவரில் எடுத்துருந்துருப்போம். ஆனால் கூட்டல் கழித்தல் இப்படி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கணிப்புகள் கம்மியாகவே இருந்திருக்கலாம். ஓகேவா. 48-38 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருக்கோம், 995 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா. டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். காலையிலேயே நான் சொன்னேன், நம்ம கொடுத்த வீடியோவில் கூட டபுள்ஸ் கன்ஃபார்மாக வரும் நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இதனால் 995 கொடுத்துருந்தேன். ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக 801, 670, 930, 297 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இதில் ஏ போர்டில் 8 கொடுத்தாச்சு. ஓகே, இதை விடுங்க. நம்மளுக்கு இதை என்ன 3D 4Dயில் என்ன இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப நாளாக ஃபாலோஅப் நம்பரை 888 இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஏசியில் 888 கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருந்தது. ஓகேங்களா. அடுத்து 4Dயில் பார்த்தீங்கன்னா 94-14 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 888 வந்து பெண்டிங் நம்பராகவே இருக்குது, ஃபாலோஅப் நம்பரில் இருக்குதுன்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 838ன்னு வச்சு முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் மட்டும்தான் மிஸ்ஸு. 4D பொறுத்தவரைக்கும் 94-14 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 48-38 அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஆல் போர்டில் கொஞ்சம் மிஸ்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கொடுத்துருக்கேன்னா 58, 00, 66, 88, 89 கொடுத்துருந்தேன். 88 ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த 38க்கு 38 கொடுத்துருந்தேன்னா அது பிசிலையும் பாஸ் ஆகிருக்கும். நான் அதிகபட்சமாக எடுக்கிறது இந்த 5 நம்பர் தான் நண்பர்கள், ரொம்பலாம் எடுக்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்பில் 88 அப்படிங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். பிசியில் வந்திருக்கலாம். இது 38 கொடுத்துருந்தேன்னா வந்துருந்துருக்கலாம். என்னோடய கணக்குக்கு இது 58 பிசியாக வர வேண்டிய நம்பர், ஆனால் வந்து இப்படி மாறி வந்துருச்சு. ஓகே. ஏதோ நம்மளுக்கு வந்து ஏசியில் இன்றைக்கி ஒரு 2 போட்டு தான் என்னால் வெற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நெருக்கிட்டேன். ஆனால் வந்து நான் என்ன செய்கிறது, இது மாதிரி தான் இருக்குது. நானும் இதில் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு முக்கியமான நம்பராக நான் கொடுத்தது இது எல்லாமே தான். இருந்தாலும் இந்தளவுக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நான் இன்றைக்கி 838 டார்கெட்டு. ஆனால் வந்து நான் இதில் பாருங்கள் 48 நேற்று மாதிரி தான் 58 கொடுத்துருக்கேன். 58, 21, 55, 81, 0604, 6240 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா 83க்கு 53 கொடுத்துட்டேன். எனக்கு இது மாதிரி தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வருமே தவிர, ஆனால் 2Dயில் ஏதாச்சும் ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். ஏசியில் 88 கொடுத்துருக்கேன். அடுத்தது பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 69, 85, 51, 65, 95, 81 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டில் 3, சி போர்டில் 8, 38 இப்படி இருக்குது. நான் இந்த இடத்துல டேரெக்டாக கொடுக்காம விட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த செட்டில் வந்து ஏபி இதில் ஏசியில் 88, அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 53 கொடுத்துட்டேன். 83, 38 இங்கே இருக்குது, ஆனால் வந்து மாற்றி கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் நண்பர்களே, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இனிமேல் தினசரி நம்மளுடைய சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது இரவு 9 மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதனால் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்டாக 9 மணிக்கு நைட்டு தாராளமாக நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் உங்களோட கணக்கில் வந்த நம்பர்ஸில் எடுத்துக்கங்க, கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு காரோனியா ப்ளஸ் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 3D ட்ரை பண்ணுங்கள். பாக்கி இருக்கிற 3 நாள் வந்து ஃபுல் ஆப்சண்ட்டு 2D மட்டும் ட்ரை பண்ணால் போதும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இதன் மேலே இரவு 9 மணிக்கு கரெக்டாக நம்ம
யூடியூப்பில் வீடியோஸ் வந்து டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதனால் 9 மணிக்கு ஸ்டே டியூன்ட். அதே மாதிரி மறக்காமல் பெல் பட்டன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு தேவை டார்கெட் ஏதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா கம்மியாக வந்தாலும் கூட, வரலனா ஓகே, ஏதோ ஒரு இதில் வந்துடணும். அந்த டார்கெட் தான் நம்ம அந்த மாதிரி தான் நான் எடுத்து கொடுத்து கணிப்புகளும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ நாளைக்குரிய காருண்யா ப்ளஸ் நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்க போகுதுங்கிறது பார்க்கலாம் நண்பர்களே. ஓகேவா? ஓகே, 14ஆம் தேதி 11ஆவது மாதம் 2024 காருண்யா ப்ளஸ் 547. இன்றைக்கி ரிசல்ட்டு 48-38. ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? மந்த்லி சார்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஜனவரியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து வெற்றி வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய கணக்குப்படி 838 48-38க்கு எந்த மாதிரி நாளைக்கு கணிப்புகள் இருக்குது, என்ன ஏன் கெஸிங்கில் இருக்குது? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜனவரி டு இந்த நவம்பர் வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, என்னோடய கெஸிங்கில் இருக்க நம்பர் இது தான். இதில் நான் திரும்பவும் நான் தான் சொல்கிறேனே, இப்படி கிராஸாக செக் பண்ணுறது, நேராக செக் பண்ணுறது, இதுக்கு பெண்டிங் நம்பர் வச்சு இறக்குறது அப்படின்னா, இதில் வந்து 8 வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன், வந்துருச்சு. அதே மாதிரி இதில் 3 இன்னும் வரலன்னு சொன்னேன், அதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 அப்படிங்கிறது இன்னும் வராமல் இருக்குது. ஏ போர்டில் இன்னும் 2 வரல. 1 3 4 5 1 6 இன்னும் வராமல் இருக்குது. 1 6 9 இன்னும் ஏ போர்டில் வராமல் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு 1 கூட ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 3 4 5 இன்னும் வரல. 6 7 8 5 0 இன்னும் வந்து பி போர்டில் வராமல் இருக்குது. சி போர்டில் 8 வரலன்னு சொல்லிட்டு இருந்தால் வந்துருச்சு. 1 2 இன்னும் இங்கே வந்து 3 இன்னும் வர காணும். 3 வாய்ப்புகள் இருக்குது. 5 வந்துருச்சு. 3 அடுத்தது பார்த்திங்கன்னா 0 இன்னும் வராமல் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 0 கூட வரலாம். ஓகே, இதெல்லாம் கணக்குப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மந்தில் இப்போ இந்த ஒரு 12 நாளில் என்ன பெண்டிங்கில் இருக்கோ அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இதுபடி நம்ம கணக்கில் பார்த்தா 727, அதாவது 8க்கு 7 3க்கு 2 8க்கு 7. நேற்று எப்படி ஒரு உதாரணத்துக்கு நேற்று ரிசல்ட்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 27க்கு 2க்கு +1 3 7 +1 8 38ன்னு வச்சாங்களோ, அதே மாதிரி கூட்டல் கழித்தலாகவே நாளைக்கு ஒரு வேளை பேட்டர்னில் மாறலாம். இன்றைக்கி ஏ போர்டில் ரிசல்ட் 8 அப்படின்னா 8க்கு வந்து 7 வரலாம். அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டில் 3 ரிசல்ட் அப்போ 2 வரலாம். சி போர்டில் 8க்கு ஒரு வேளை 7 வரலாம். 787ன்னு கொண்டு வந்த இடத்துல 747ன்னு வரலாம், இல்லை 727ன்னு கூட வரலாம். இது உங்களுடைய கெஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் செட்டு சப்போர்ட் நம்பரில் 509, 8க்கு 5 3க்கு 0 8க்கு 9. அதே மாதிரி 746, 8க்கு 7 3க்கு 4 8க்கு 6 746. அதே மாதிரி 8க்கு 9 3க்கு 2 8க்கு 7 927. அதே மாதிரி 8க்கு 7 3க்கு 4 8க்கு 7 747. இது உங்களுடைய கெஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். 887 அப்படின்னு லாஸ்ட் டைம் போன மாதத்தில் நம்ம இந்த வின்னிங் கொடுத்தோம் இல்லையா, இந்த 787 அப்படிங்கிறதுல ஒருவேளை இந்த கணக்கில் வந்து 727 வரலாம், இல்லை 747 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஏபிசி பாக்ஸை பொறுத்து 777 8க்கு 7 3க்கு 7 8க்கு 7 777க்கும் சான்சஸ் இருக்குது. பாக்ஸ் நம்பரில் ஃபாலோ அப் நம்பரில் நான் நேற்று வரைக்கும் 8 8ன்னு கொடுத்துருந்தேன், அது பாஸ் ஆகிடுச்சு. ஒரு போர்டில் மட்டும் பி போர்டில் மிஸ் ஆகிடுச்சு. பட் நாளைக்கு அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது இந்த ஃபார்மெட்டில் வந்தால் நம்மளுக்கு வந்து 777 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணக்கில் இருக்க உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. 40 செட்டப்பதுக்கு 57 47 4க்கு 5 8க்கு 7 3க்கு 4 8க்கு 7 5747 உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னுடைய கெஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ். இது ஒன்லி ஃபார் கேரளா. திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. பெட்டிங் கேம்பிளிங் எதுவுமே இந்த வீடியோவில் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ இந்த கணிப்புகள் அனைத்தும் முழுக்க கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே, மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 40ல் 57 47. ஓகே, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2. ஏ போர்டில் 1 வராமல் இருக்குது, வரலாம். ஒருவேளை பி போர்டில் 3க்கு 2 கூட வரலாம். 1 2 அப்படிங்கிறது என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டில் 1 அல்லது 2.
ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 64 41 47 72 51 அவ்வளோதான். அதே நம்ம 5 செட்டு தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்பலாம் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்கவும் மாட்டோம். 5 செட்டு 64 41 47 72 51 உங்கள் கெஸ்ஸிங் கணக்கில் இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துங்க. இதுதான் நாளைக்கு கார்னியா ப்ளஸுக்குரிய கெஸ்ஸிங். இது ஆல் போர்டில் 1 அல்லது 2. 4D சிங்கிள் செட்டில் 57 47 ஏபிசி பாக்ஸை பொறுத்தவரைக்கும் 777 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதில் 509 746 927 747 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 727 இதில் இருக்கிறது கார்னியா ப்ளஸ். இதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இனிமேல் தினசரி 9 மணி அப்படிங்கிறது இரவு 9 மணிக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் வீடியோ நம்ம போடுவோம். அதனால் உங்களுடைய ஆதரவு, பெரிய ஆதரவு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு லைக் எதிர்பார்க்குறேன், ஷேர் எதிர்பார்க்குறேன், செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அன்பு சகோதரனாக உங்கள்கிட்ட கேட்குறது இது ஒரு விஷயம் மட்டுமே. என்ன கணிப்பு இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக நம்ம சொல்லுவோம். கார்னியா ப்ளஸ் 547 நாளைக்கு 14ஆம் தேதி. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 3D ட்ரை பண்ணுங்கள். 4Dயில் ஏதாச்சும் ஒரு கன்ஃபார்மாக இருந்தால் ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய 3 நாட்கள் 2D அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். 3D 4D கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எப்படி வேணாலும் கணக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 3D 4Dயில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் 2:30 மணிக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பப்படுற நண்பர்கள் 2:30 மணிக்கு 8610144122 8610 144 122 நம்பருக்கு 130 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச கெஸ்ஸிங்கை நான் அனுப்புகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் என்னுடைய கணிப்பில் ஓரளவுக்கு என்னால் நெருக்கி என்ன செய்ய முடியுமோ அதான் செஞ்சு அனுப்புகிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள், கேரளா மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் 2:30க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கார்னியா ப்ளஸ் 547 சூப்பரான வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.